இன்றைக்கி சிம்பிளான கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, சீரகம், காஞ்ச மிளகா 4 போட்டிருக்கேன். அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கின பிறகு ஒரு சின்ன சைஸ் புளி போட்டுக்கோங்க. அதையும் வதக்கின பிறகு தேங்காய் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு தாளித்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தாளித்த பிறகு கேப்சிகம் வந்து நீங்கள் க்ரீன் கலர் எல்லா கலருமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் க்ரீன் கலர் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வேக வச்சு ஆற வச்ச சாப்பாடை அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நெய் அதில் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் அன்றைக்கி லஞ்சுக்கு நல்லா சூடாக சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த நேரம் இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி உங்கள் கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸாக பேக் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ.